ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரைஸ் ஃபிர்னி அதாவது அரிசி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால், அப்புறம் இது வந்து 1 ஸ்பூன் பச்சரிசி. நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி வச்சிருக்கேன். அதுக்கடுத்து 1/2 கப்பு சுகரு, இது ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு சாஃப்ரான். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வந்து பாலை வச்சாச்சு. பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கலாம். பால் நல்லா காய்ச்ச ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டுட்டிங்கன்னா கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அரிசி போட்டு பால் நல்லா காய்ச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் பால் எடுத்து வச்சு அதில் குங்குமப்பூ போட்டுடலாம். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இந்த மாதிரி குங்குமப்பூ போட்டு நல்லா கலந்து வச்சுட்டுங்க. இப்போ அரிசி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்டு வச்சிருந்த குங்குமப்பூலையும் ஃப்ளேவர் நல்லா இறங்கிருச்சு. நம்ம இதை வந்து பாலில் ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியில் நல்லா வெந்து பால் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சேவ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.